12th மேக்ஸ் எக்ஸைஸ் 4.1ல 4th சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3 அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஃபார்ம் பார்க்கலாம். நம்ம வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்ன்னு வரலாம், இல்லைன்னா என்ன வரலாம், π-xன்னு வரலாம். ஓகேவா, ரெண்டு கண்டிஷன் இருக்குது. அப்போனா அந்த எக்ஸ் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், எந்த க்ளோஸ்டு இன்டர்வலுக்குள்ளார இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, இப்போது சைனோட வேல்யூ எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா இந்த -π/2லேருந்து +π/2 இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரீஜியன் π/2லேருந்து 3π/2 இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது, இது வந்து என்னது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னது எக்ஸ்ன்னு வரணும்னா -π/2லேருந்து +π/2 அந்த ரேஞ்சுக்கு போகணும். இல்லை அப்படின்னா π/2லேருந்து 3π/2, அதாவது π/2 அதுக்கப்புறம் π அதுக்கப்புறம் 3π/2 இருக்கு இல்லையா, அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளார வரணும். ஓகேவா, π/2லேருந்து 3π/2 வரைக்கும் வரணும். ஓகேவா, இப்போது இங்கே உள்ளார இருக்கு இல்லையா, இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் அப்படின்னு உள்ளார ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சரை வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2π/3ங்கிறது என்னது, 2 × 180/3 60 120 எங்கே இருக்கும், -π/2லேருந்து +π/2குள்ளார இருக்குமான்னு பாருங்கள். π/2ன்னு என்னது 90 டிகிரி, 0லேருந்து இங்கே 90 டிகிரி, அதேமாதிரி இங்கே 0லேருந்து -90 டிகிரி, 0 -10 -20 -30 அப்படி போயிட்டுருக்கும். இங்கே வந்து 0 10 20 30 அப்படி போயிட்டுருக்கும். ஓகேவா, இதில் எங்கேயாவது 120 வருதா, வரல. அப்போ இந்த இதில் இல்லைனாலே கம்பல்சரியாக இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, அப்போ π/2லேருந்து 3π/2 வரைக்கும், அதாவது π/2ன்னு என்னது 90, இங்கே 180, இங்கே 270, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த 120 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ 120ங்கிறது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அந்த π/2லேருந்து 3π/2. π/2லேருந்து 3π/2ல இருக்குது அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சுக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா π-xன்னு நம்ம போட்டுக்கணும். ஓகேவா, π-x, எக்ஸுங்கிறது எது, இந்த சைனுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுடைய எக்ஸு. ஸோ அது ஏன் இந்த π-x எடுத்துக்கிறோம், இது π/2லேருந்து 3π/2ங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம π-x யூஸ் பண்ணி நம்ம போடணும். சப்போஸ் இது வந்து -π/2லேருந்து π/2 எடுத்திருந்தோம்னா டேரெக்டாக அந்த எக்ஸ். ஓகேவா, இப்போ π-x எடுத்துக்கிறோம். π-xோட வேல்யூ என்னது 2π/3. ஜஸ்ட் இது அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கங்க. அப்போ என்னாகும் 3π - 2π/3ன்னு இருக்கும், அதை மைனஸ் பண்ணிங்கன்னா π/3. π/3ங்கிறது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, π/3ன்னா என்னது 60 டிகிரி, 180, அது 180ங்கிறத அடித்து போட்டோம்னா 60 டிகிரி. 60 டிகிரிங்கிறது எங்கே இருக்கும், 0லேருந்து 90க்குள்ளார சம்வேர் எங்கேயோ இருக்கும். ஓகேவா, பாசிட்டிவ் இந்த இடத்துக்குள்ளார இருக்கும். அப்போ இந்த π/3ன்னு ஆன்சர் கிடச்சது எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது, இந்த -π/2லேருந்து +π/2ல இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம அதை இங்கே எழுதிக்கணும். π/3ங்கிறது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா -π/2லேருந்து π/2 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாம். அதிலே இன்னொரு சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5π/4. ஓகேவா, இந்த 5π/4ங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல 5π/4ங்கும்போது இது 180ன்னு மாற்றிக்கிறேன், 290 எடுத்தது 45. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 5 25, பேலன்ஸ் 2 5 20 22, 225. 225ங்கிறது எங்கே இருக்க போகுது, இது 90 180 270 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஏன்னா 180லேருந்து 270குள்ளார இங்கே சம்வேர் எங்கெங்கேயோ 225 டிகிரி இருக்க போகுது. ஓகேவா, அப்போ எந்த ரேஞ்சில் இருக்குது, π/2லேருந்து 3π/2. π/2லேருந்து 3π/2ங்கிறது இருந்ததுனாலே அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் யூஸ் பண்ணணும், இதனுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும், π-xஆக இருக்கும். எக்ஸாக இருக்காது, π-xஆக இருக்கும். அப்போ நம்ம π-x யூஸ் பண்ணி நம்ம போட வேண்டியதான். π-xங்கும்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும், இங்கே என்ன சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனுக்கு பக்கத்தில் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொண்டு போய் இங்கே கொடுக்கணும். ஓகேவா, அப்போ பாருங்கள், எல்சிஎம் எடுத்துக்கங்க. 4π - 5π/4 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா -π/4, அதாவது π/4னா என்னது 45 டிகிரி இல்லையா, அப்போ -45 டிகிரி. -45 டிகிரிங்கிறது எங்கே இருக்க போகுது, கண்டிப்பாக -π/2லேருந்து +π/2குள்ளே தான் இருக்க போகுது. ஏன்னா இங்கே 0வா, -10 -20 -30 -40 -45ங்கிறது என்னது இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற ரேஞ்சில் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ -π/4ங்கிறது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, -π/2லேருந்து +π/2குள்ளே இருக்க போகுது. ஓகேவா.